பெரிய மகத்தான இடத்திற்கு செல்ல ஆசை கொள்ளுகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் முழங்காலை முடக்கு. அனுதின வாழ்க்கையில் அன்றாடம் ஆண்டவரோடு உன்னை முழுவதும் இணைத்துக்கொள். ஜெபம் என்னும் வல்லமையான அனுபவத்துக்குள் அனுதினமும் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டே இரு. அநேகர் ஜெபம் என்ற உடனே, ஆண்டவரே இதை பண்ணுங்க ஆண்டவரே, அதை பண்ணுங்க ஆண்டவரே, இடுப்புல ஒரு கட்டி இருக்கு ஆண்டவரே, அதை கரைய பண்ணுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களுடைய முட்டில ஒரு கட்டி இருக்கு ஆண்டவரே, கரைய பண்ணுங்க ஆண்டவரே, ரோட்ல எப்ப பார்த்தாலும் நாய் வந்து துரத்துது ஆண்டவரே, அதை கொஞ்சம் விரட்டி அடிங்க ஆண்டவரே, ராத்திரியானா நிம்மதியா தூங்க முடியல ஆண்டவரே, பக்கத்துல யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரே கொரட்டையா விடுறாங்க ஆண்டவரே, கட்ட கட்ட கனவா வருது ஆண்டவரே, மந்திரம் சூனியமா பண்றாங்க ஆண்டவரே, என் பிசினஸ்ல எல்லாம் பெரிய டெவலப்பே இல்ல ஆண்டவரே, ஒருத்தன் அந்த பக்கமா எதிர்க்கிறான், ஒருத்தன் இந்த பக்கமா எதிர்க்கிறான் ஆண்டவரே, முன்னாடி ஒன்னு நையுண்டு பின்னாடி ஒரு நையுண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்றார், பேசிட்டியா? நான் பேசவானவா? கேட்க மாட்டியா? கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவேறும்படி கேளுங்க, கேளுங்க. அதே நேரத்துல வாயை திறந்து கேட்கறது மட்டும் இல்ல, அவர் பேசுறத காது கொடுத்தும் கொஞ்சம் கேளுங்க. அப்பா உங்களோடு பேச ஆசையா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரண்டுமே அடங்கி இருக்க வேணும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் என்ன பேசுவார் என்றும் நான் என்ன பேச போகிறேன் என்றும் இந்த ரெண்டு விஷயத்தை பிரதானப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சிங்க, அப்பாட்ட அதிகமா பேசுங்க, அதை அற்பமா எண்ணாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஜெப மணி துளிகளும் உயிர் துளிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் உன்னதமான தேவனோடு உள்ள உறவின் நேரம் இது. அவரோடு நீங்கள் இணைக்கப்படுகிற நேரங்கள் எல்லாம் உங்கள் உயிராற்றலை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு தரமான ஒரு வேலை இது. அப்ப சோதனைகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. எப்படி தப்புவித்துக் கொள்ளப்படுவது? சோதனைக்குட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபிக்கும்படி உங்களை தத்தம் செய்து, நான் அப்பாட்ட பேசுறேன், அப்பா பேசுவார், நான் காத்துட்டு இருக்கிறேன் என்ற ஒரு அடிப்பணிதல் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, உங்க ஜெபமெல்லாம் ஒரு விதைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாட்கள் கடந்தாலும் காலங்கள் கடந்தாலும் என் அன்பு பிள்ளையே, உன் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது, விரையாகாது. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது, ஜெபித்தவன் தூங்கினாலும் உன் ஜெபம், ஜெபித்த ஜெபத்தினுடைய அறிக்கைகள், விண்ணப்பங்கள், தேவன்கிட்ட நீங்க கேட்கிற விஷயங்கள் காலம் கடந்தும் நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள். தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஜான் வெஸ்லி அவருடைய காலத்திற்கு பிறகு, அவருடைய மரணத்திற்கு பிறகு, அவர் வசித்ததான வீடு பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து, யூனிவர்சிட்டியிலிருந்து சில ஆசிரியர்களோடு பெரும் மாணவர் கூட்டம் வந்தது அந்த வீட்டை விசிட் பண்றதுக்கு. அப்போ அந்த மாணவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள், இதுதான் ஜான் வெஸ்லி அவர்களுடைய பெட், படுக்கை அறை, இது சமையல் அறை, லிவிங் ரூம், இது பெட்ரூம், இது வராண்டா, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது ஸ்டெப்ஸ், இது அவருடைய பிரேயர் ரூம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சுத்தி சுத்தி காட்டுறாங்க. அப்போ அவருடைய பிரேயர் ரூமுக்கு வரும்பொழுது, அந்த பிரேயர் ரூம்ல இங்கே நம்ம ஃப்ளோர் மாதிரி இல்லை, அங்கே வந்து ஒரு வுட்டில் இருக்கும் ஃப்ளோர்லாம், ரெண்டு கிண்ணம் மாதிரி ரெண்டு குழி இருக்கு. அப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், இங்கே என்ன ஒரு ரெண்டு குழி இங்கே இருக்கு, என்ன எதனால் அப்படி ரெண்டு குழி இங்கே இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க, இது வந்து ஜான் வெஸ்லி அவர்களுடைய பிரேயர் ரூம், இங்கே தான் ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார். அவர் முழங்கால் படிட்டு அந்த இடத்தில் ஒரே இடத்தில் ஜெபித்தபடியினால் அவருடைய முழங்கால் பட்ட அந்த இடம் குழியாய் மாறிவிட்டது. அப்படி பசங்களுக்கெல்லாம் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருமே போயிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வேன்ல ஏறிட்டாங்க. வேன்ல ஏறிட்டு எல்லா பிள்ளைகளும் வேன்ல ஏறிட்டாங்களான்னு பார்க்கும்பொழுது ஒரு மாணவனை காணவில்லை. தேடுகிறார்கள், பதறுகிறார்கள், எங்கே சென்றான் என்று. கடைசியில் பார்த்தால் அந்த ஜான் வெஸ்லியினுடைய ஜெப அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த மாணவன், வாலிபன் ஜான் வெஸ்லி முழங்கால் படிட்டு குழியான அந்த இடத்துல தன்னுடைய முழங்காலை வைத்து முடக்கி முட்டி போட்டு இரண்டு கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே, ஜான் வெஸ்லி வாழ்வில் செய்த நற்கிரியைகளை என் வாழ்வில் செய்யும் ஆண்டவரே, ஜான் வெஸ்லியை பயன்படுத்தினது போல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே,
ஜான் வெஸ்லி வாழ்வில் செய்த அற்புத கிரியையை என் வாழ்வில் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இளைஞன், அந்த வாலிபன் கதறுகிறான், ஜெபிக்கிறான், கூக்குரலிடுகிறான். பின்னாட்கள்ல பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாலிப பையன்தான் டாக்டர் பில்லி கிரஹாம். உலக புகழ் பெற்ற சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் தான் அந்த ஒரு வாலிபன். டாக்டர் பில்லி கிரஹாம் கூடுகிறார் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அப்படிப்பட்ட அபார வல்லமையும் அபிஷேகமும் எங்கிருந்து வந்தது? அந்த ஒரு வைராக்கியம். ஜெப நேரத்தில் தேவ பிள்ளையே நீ வெளிப்படுத்துகிற அந்த வைராக்கியம் தடைகளை உடைக்கும் ஐயா, கட்டுகளை அறுக்கும் ஐயா, சாபங்களை முறித்து போடும், பாவங்களை விலக்கிவிடும். உன் வாழ்வில் வர வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வந்து என்ன வாஞ்சையோடு நீ ஜெபிக்கிறாயோ அந்த வாஞ்சைக்கேற்ற உயரங்களுக்கு நீ செல்வதற்கு தேவனுடைய புதிய கிருபை உன் ஜெப வேளையிலே வெளிப்படும். உயர்ந்த உள்ள நிலையோடு அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை என் மேல ஊத்துங்க ஆண்டவரே. பெரிய நன்மையை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையை உன் வலது கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை உன் கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. தேவனே, ஒரு புதிய அபிஷேகம் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இங்க என்ன விஷயம் நடக்குது? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கட்டாத வசதியான பெரிய வீடுகளையும், நட்டாத தோட்டங்களையும், வெட்டாத கிணறுகளையும், பாலும் தேனும் ஓடுகிற வளமும் நலமுமான விசாலமான இடத்துல கொண்டு வந்து வச்சா எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா அநியாயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்கிரக ஆராதனை முதற்கொண்டு எவைகளெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துமோ, வியாகுலப்படுத்துமோ, வேதனைப்படுத்துமோ எல்லா துர்க்கிரியைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுதே பிரமாணத்தையும் கையில சேர்த்து தான் கொடுக்கிறார். லேண்டை மட்டும் கொடுக்கல, தேசத்தை மட்டும் கொடுக்கல, வார்த்தையும் சேர்த்து தான் கொடுக்கிறார். அந்த தேசத்துல போன நீ எப்படி நடந்துக்கணும், நீ எப்படி இருக்கணும், நீ யாரை தொழுது கொள்ளணும், நீ யாரை சேவிக்கணும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ எப்படி இருக்கணும். தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன் நீங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. பிரமாணத்தையும் சேர்த்துதான் கரத்தில் கொடுக்கிறார். லேண்ட மட்டும் கொடுக்கல. இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு சொன்னா, இந்த டிவி வாங்குறீங்க, ஸ்பீக்கர் வாங்குறீங்க, ஒரு போன் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் மட்டும் உங்கள் வசத்தில் வராது, மேனுவல் புக்கும் சேர்த்து தான் வரும். எப்படி அதை உபயோகப்படுத்தணும் ஃபர்ஸ்ட், இரண்டாவது எப்படி உபயோகப்படுத்த கூடாது. ரைட் இருக்கீங்க. இந்த லைட்லாம் இருக்கா சரியா? உங்களுக்கு யாரையும் தெரிய மாட்டேது எனக்கு சரியா. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஓ ரைட்டா, ஓ சார், ஓகே ஃபைன். இந்த எறும்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா செவத்துல? கண்ணு தெரியாது அதுங்களுக்கு. எனக்கு கண்ணு தெரியாது நினைச்சிடாதீங்க, அங்க இருக்கவங்க தெரியுது. இந்த லைட்டால அப்படி இருக்கு நான் சொல்ல வரேன். அந்த எறும்பு என்ன பண்ணும், மேல அப்படி போயிட்டே இருக்கும், நிற்கும். பின்னாடி வந்து ஒன்று என்ன பண்ணும், டச் பண்ண பார்த்துருக்கீங்களா? அப்புறம் முன்னாடி போகும். அது மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படி போக வசதியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தேசத்தின் நலனை மட்டும் கொடுக்கவில்லை, மேனுவல் புக்கையும் சேர்த்து பிரமாணமாய் கொடுக்கிறார். அங்க போய் நீ எப்படி இருக்கணும், எப்படி தொழுது கொள்ளணும், விக்கிரகத்தை வழிபடக்கூடாது, அந்நிய தேவனை நமஸ்கரிக்க கூடாது என்ற எல்லா விதமான பிரமாணங்களையும் கொடுக்கிறார். மக்கள் பிரமாணங்களை மீறுகிறார்கள். மக்கள் என்ன பண்றாங்க? மீறினபடியினால் அந்நிய தேசத்தார் உள்ளே புகுந்து, ஏன்னா பின்விளைவுகளை முன்னாடியே ஆண்டவர் சொல்லிடுறார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை முன்னாடியே சொல்லிடுறார். ஒரு பொருள் வாங்குறோம்னா முன்னாடியே சொல்லிடும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணுங்க, இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சேர்ந்து போகும் என்ன சொல்லிடுறாங்க பாருங்க. அது மாதிரி தேவன் சொல்லிட்டாரு பாருங்களேன். ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இந்த கனியை பறித்து புசிக்கும் நாளில் நான் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லல. அங்க ஒரு பிரமாணம் இருக்கு. நீ அதை புசிச்சா அதனுடைய ஒரு ஆக்ஷன் நீ பண்ணினா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்ய தகாத காரியங்களை செஞ்சதுனால இவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா சிறை பிடிக்கப்பட்டார்கள்.
நீங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பாருங்கள். கல்தேயர்கள், பாபிலோனியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய தேசத்தார் எருசலேமை முற்றுகையிட்டு இஸ்ரவேல் மக்களுக்குள் மிகப்பெரிய வேதனையான காரியங்களை செய்து அவர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி வை, பிரமாணத்துக்கு மாறா வேலை செய்யறாங்க, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க பிரமாணத்துக்குட்படுவார்களே ஆனால் அவங்க வாழ்க்கை பெட்டராகும், அவங்க வாழ்க்கை சிறப்பாகும், அவங்க வாழ்க்கை மேன்மை அடையும், அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும்னா ஆண்டவர் என்ன பண்றார், அவர்களுக்கு எழுதி வைக்கும்படி தரிசனத்தை எழுதி கடந்தோடுகிறவன். எருசலேமை வீதியிலே உலாவக்கூடியவர்கள், உன்னை கடக்கக்கூடியவர்கள், வீதியில் நடக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கட்டும், பார்த்து தங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் எப்படிதான் இருந்தோமா முந்தைய நாட்கள்ல? எபேசியரின் ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்கள். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக முந்திய காலத்திலே நாம இந்த உலகத்துல வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். மொத்தமா சொல்ல போனா பேய் மாதிரி நடந்து கொண்டோமா? உலகத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின் ஆவி, அதுபோல நடந்து கொண்டோமா? பொறாமையும் எரிச்சலும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும், மனிதர்களை தவறாய் கணிப்பதும், அவர்களை குறித்து தவறாய் பேசுவதும், குற்றம் சாட்டுவதும், கிறிஸ்துவின் சாயல் சுபாவத்துக்கு எதிரான எல்லா விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி செய்ய 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 என்ன ஆகும்? அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் வரும். ஒரு தவறான காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பதில் என்னவா வரும்? பாதிப்பான ஒரு விஷயமாக வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா, மனு மக்கள் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இவன் எல்லா விதமான தீய கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதனுடைய ரிசல்ட்டை பெற்று வாழ்க்கையே நாசமாகி போய்விடும் என்பதற்காகத்தான் ரட்சகராம் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். அப்ப 10ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வீட்ல நீங்க எபேசியர் 2 ஃபுல்லா வாசித்து பாருங்க. இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்ல போய் வாசிங்க. என்ன? மனிதன் மனுவர்க்கம் துன்மார்க்க கிரியைகளை செய்வது நிமித்தம் அவனுக்கு லைஃப்ல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பாதிப்பும் சாபமும் வேதனையும் வருத்தமே இருந்துகிட்டு இருக்கு. மீட்பர் ரட்சகர் உலகத்திற்கு வந்து இனி மீண்டும் மீண்டும் தீய கிரியைகளை செய்து அதனுடைய பயனை அனுபவித்து வாழ்க்கை நஷ்டமடைய வேண்டாம். இனி நான் உன் லைஃப்ல வந்து நான் மீட்பரா வரேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன். ரட்சித்து அவர் ரத்தம் சிந்தி மரித்து ரட்சித்து மீட்டு கொண்டார். எதற்காக? நாம் நன்றாயிருப்பதற்காக மட்டுமல்ல, நாம் நோய்வாய்ப்படாம தரித்திரப்படாம வியாதிப்படாம இருப்பதற்காக மட்டுமல்ல, நாம் நல்ல கிரியைகளை செய்வதற்காகவும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறாராம். ஆமீன் சொல்றவங்க வசனம் அதைதான் சொல்லுகிறது. நல்ல செய்கைகளை நாம் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்டியனா நம்ம இருக்கிறோமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்கள் கிறிஸ்தவரா? ஏன் கிறிஸ்தவர்? சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்க, சுகமா இருக்க, பலனா இருக்க, கரெக்ட் தான். அதே நேரத்தில் இயேசுவை போலவே நல்ல நல்ல செய்கைகளை செய்ய. அப்போ பொல்லாப்பான கிரியைகளை செய்யும் பொழுது அதனுடைய ரிசல்ட் வந்து அடிக்குது, பாதிப்பு வருது. இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு நற்கிரிகளை செய்யும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்கள் வாழ்வில் வருகிறது.